இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். இஸ்ரேல் ஈரான் இடையே தொடர்ந்து வந்த சண்டையானது நிறுத்தம் செய்யப்பட்டிருப்பதாக ஈரான் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருந்தது. இந்த நிலையில் சண்டை நிறுத்தத்தை மீறாதீர்கள் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தற்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாரதி ராஜா. பாரதி ராஜா, வணக்கம். இந்த விவகாரத்தில் ட்ரம்பினுடைய கருத்து என்ன? கண்டிப்பாக கடந்த 12 நாட்களாக இஸ்ரேல் ஈரான் இடையே கடுமையான ஒரு சண்டை நடந்து வந்தது. குறிப்பாக ஏவுகணை தாக்குதல், ஒரு நாட்டின் மீது மற்றொருவர் தாக்கி மிகப்பெரிய சேதமானதை சந்தித்து வந்தனர். இந்த போரை பொறுத்த மட்டும் அமெரிக்கா கூட இஸ்ரேலுக்கு ஆதரவாக களமிறங்கி ஈரானின் 3 அணுசக்தி நிலையங்கள் மீது தாக்குதல் நடத்தி இருந்தது குறிப்பிடத்தக்கது. இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக கத்தாரில் இருந்த அமெரிக்காவின் பேஸை கூட ஈரான் தாக்கியிருந்தது. இந்த நிலையில சண்டை நிறுத்தத்திற்கு தயாராக உள்ளதாக ஈரான் அறிவித்தது. அதாவது 6 மணி நேரத்திற்கு எங்கள் ஈரான் நாட்டின் மீது எந்த தாக்குதலையும் இஸ்ரேல் செய்யாவிட்டால் நாங்கள் சண்டை நிறுத்தத்திற்கு தயாராக இருக்கிறோம் என்று ஒரு விஷயத்தை அவர்கள் வெளியிட்டார்கள். இதைத் தொடர்ந்து இஸ்ரேலும் இதற்கு ஒப்புக்கொண்டு எந்த தாக்குதலையும் நடத்தவில்லை. இதனால் சண்டை நிறுத்தமானது தொடங்கி இருக்கிறது. இதை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் வரவேற்றிருக்கிறார். இதை அப்படியே கடைபிடிக்க வேண்டும். இரு நாடும் இழப்பை சந்திக்காமல் அமைதியான முறையில் இப்படி ஒரு முடிவை எடுத்திருப்பதை வரவேற்றிருப்பதாகவும் இரு நாட்டிற்கும் வாழ்த்து தெரிவிப்பதாகவும் அவர் கூறியிருக்கிறார். அது மட்டுமல்ல, இந்த விஷயத்தை பொறுத்த மட்டில் இது தொடர வேண்டும், இந்த சண்டை நிறுத்தத்தை தொடர வேண்டும். யாரும் சண்டை நிறுத்தம் என அறிவித்துவிட்டு அதை மீறக்கூடாது என்ற ஒரு விஷயத்தையும் பதிவிட்டிருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி பாரதி ராஜா. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.